ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். டெலிபதினா என்ன? இது ஏதோ புக்கில் இருக்க அறிவியல் மாதிரி இல்லாமல் நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒரு ஜாலி மேட்டராக பார்ப்போமா? சில சமயம் நம்ம ஒருத்தரை பற்றி நினைப்போம், அவங்க உடனே மெசேஜ் பண்ணுவாங்க. எப்படி இது நடக்குது? ஏதோ மேஜிக் மாதிரி இருக்குல்ல. இப்போ என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க கிட்ட நான் ரொம்ப வருஷமாக பேசாமல் இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு எனக்கு ஏதோ ஒரு கனவு வந்தது. ஏதோ ஒரு இடத்துல அவங்க சிக்கிக்கிட்டு ஹெல்ப் கேட்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். டக்குன்னு முழிப்பு வந்துடுச்சு. மனசுக்குள்ளே ஒரு பதட்டம். அவங்க ஏதோ கஷ்டத்தில் இருக்காங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தோணுச்சு. சரி, சும்மா நம்ம கால் பண்ணி பார்ப்போன்னு பண்ணேன். அந்த பக்கம் ஃபோன் ரிங் ஆகுது. அவங்க எடுத்த உடனே, நீ எப்படி எனக்கு இப்போ கால் பண்ண? நான் இப்போ உன்னை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. நீ கால் பண்ணால் நல்லா இருக்குமே நான் யோசித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்கள், நைட்டு 2 மணிக்கு நான் நினச்சதும் அவங்க கஷ்டப்பட்டதுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல. இது வெறும் தற்செயல்னு சொல்ல முடியாது. இதுதான் அந்த உணர்வோட பிணைப்பு. இதை ஏன் டெலிபதின்னு சொல்கிறோன்னா, நம்ம மூளை ஒரு வைஃபை மாதிரி. நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க மேலே நம்ம மனசு ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். நம்ம மனசில் இருக்க அந்த எமோஷ்னல் சிக்னல் அப்படியே அவங்களுக்கு போகும். இதுதான் டெலிபதி. இதுக்கு எந்த ஃபோன் நம்பரும் தேவையில்லை, எந்த இன்டர்நெட்டும் தேவையில்லை. வெறும் அந்த அன்பு மட்டும் இருந்தால் போதும். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு நடந்திருக்கா? கண்டிப்பாக நடந்திருக்கும். ஆனால் அதை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். இனிமேல் உங்களுக்கு இப்படி ஏதோ தோணுச்சுன்னா அதை தற்செயல்னு தள்ளி வைக்காமல் அந்த உணர்வை கவனிங்க. மேபி நீங்கள் ஒரு சூப்பர் பவர் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம பேசினது வெறும் தியரி மட்டும் கிடையாது. இதை நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு 24 hours சேலஞ்ச் கொடுக்குறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு பர்சனை சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் பேசாமல் இருக்கிற, இல்லைனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. யார் உங்கள் கூட ரொம்ப கனெக்டடாக இருந்தாங்களோ அவங்கள சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க மேலே உங்களுக்கு எந்த கோபமோ வருத்தமோ இருக்கக்கூடாது. மனசு ரொம்ப லைட்டாக பாசிட்டிவாக இருக்கணும். நான் சொல்கிற விஷயத்த அப்படியே விஷுவல் பண்ணுங்கள். ஒரு அமைதியான இடத்துல கண்ணை மூடிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த நபர் உங்கள் முன்னாடி இருக்கிற மாதிரியும் நீங்கள் 2 பேரும் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்க மாதிரியும் கற்பனை பண்ணுங்கள். அவங்க சிரிப்பு, அவங்க வாய்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக மனசில் ஓட விடுங்க. முக்கியமாக அவங்க நமக்கு கால் பண்ணணும்னு அழுத்தமாக நினைக்காம, அவங்கக்கிட்ட பேசினா எவ்வளோ நல்லா இருக்குன்ற அந்த சந்தோஷமான உணர்வை மட்டும் மனசில் வைங்க. அந்த உணர்வை பிரபஞ்சத்துக்கிட்ட அப்படியே விட்டுருங்க. லெட்டிங் கோ, இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அந்த நினப்பை மனசில் இருந்து அப்படியே விடுங்க. இதுதான் இந்த டெலிபதியோட ட்ரிக். எப்போ கால் பண்ணுவாங்க, ஏன் இன்னும் கால் வரலன்னு ஃபோனையே பார்த்துட்டு இருக்காதீங்க. அப்படி பண்ணால் அந்த டெலிபதி சிக்னலை நீங்களே தடுத்துடுவீங்க. நடக்கும், இது கண்டிப்பாக நடக்கும். இல்லைனா இல்லைங்கிற ஒரு ஜாலியான மனநிலையில் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். 24 hours வெயிட் பண்ணுங்கள். அடுத்த 24 hours உங்கள் ஃபோன் மேலே ஒரு கண் இருக்கட்டும். ஆனால் அதுக்காக பதட்டப்பட வேணாம். நீங்கள் நினச்ச நபர்கிட்ட இருந்து கால் வரலாம், மெசேஜ் வரலாம், இல்லை நீங்கள் சோஷியல் மீடியாவில் அவங்கள பற்றி ஏதோ ஒரு அப்டேட் பார்க்கலாம். இது கண்டிப்பாக நடக்கும்னு ஒரு நம்பிக்கையோடு இருங்க. நடந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள், ஏன் இது வேலை செய்யுது. நம்ம மூளை ஒரு பெரிய காந்தம் மாதிரி. நீங்கள் ஒரு விஷயத்தை தீவிரமாக அன்போட மனசில் நினைக்கிறப்போ அந்த அதிர்வு அந்த நபரை போய் சேருது. அவங்க அறியாமையே, ஏன் நமக்கு இப்போ இவரை கூப்பிடணும்னு தோணுது அப்படின்னு நினச்சி உங்கள் நம்பரை டைப் பண்ணுவாங்க. இது சயின்ஸை விட நம்ம மனசோட ஒரு மாயாஜாலம்னு சொல்லலாம். இப்போவே இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். யார் அந்த லக்கி ஃப்ரெண்ட்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த 24 hours என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட்.